படக்காட்சி ரத்து, கடையடைப்பு, உண்ணாவிரதம், ஆர்ப்பாட்டம் என்று ஜெயலலிதா சிறை தண்டனைக்கு எதிராக செவ்வாயன்றும் போராட்டம் தொடர்ந்தது. அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவின் சிறை தண்டனைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக செவ்வாயன்று படப்பிடிப்பு ரத்து செய்யப்பட்டதோடு திரையரங்குகளில் படக்காட்சிகளும் ரத்து செய்யப்பட்டன. தமிழகம் மட்டுமின்றி புதுச்சேரியிலும் படக்காட்சிகள் ரத்தாயின. இதைத் தொடர்ந்து சென்னை சேப்பாக்கத்தில் திரைத்துறையினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். நடிகர், நடிகைகள், இயக்குநர் இப்போராட்டத்தில் கலந்து கொண்டனர். முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் நினைவிடம் அருகே அதிமுகவினரின் உண்ணாவிரத போராட்டம் 4வது நாளாக நீடித்தது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தொடர்ந்து இரவிலும் அங்கேயே தங்கிவிடுவதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. இந்த உண்ணாவிரதம் இன்னைக்கு 4வது நாளா தொடர்ந்துகிட்டு இருக்கு. அம்மா விடுதலையாகும் வரை காலவரையற்ற உண்ணாவிரதம் இருக்கிறதா முடிவு பண்ணி நாங்களாம் உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்கோம். சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் மீனவர்கள் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலில் இறங்கி கருப்பு கொடி ஏந்தி தங்கள் எதிர்ப்பை மீனவர்கள் தெரிவித்தனர். ஜாமீன் மனு தள்ளுபடியானது மனவேதனை தருவதாக மீனவர்கள் தெரிவித்தனர். நாங்க நொச்சிக்குப்பம் மீனவர்கள் எங்க அம்மாவை இந்த அளவுக்கு பொய் குற்றம் சுமத்தி தண்டனை வழங்கிய கோர்ட்டை கண்டித்தும் நாங்கள் இன்று ஒரு நாள் கடலுக்கு செல்லவில்லை. எங்கள் குடும்பத்து பெண்களும் மீன் வியாபாரம் செய்யவில்லை. இந்த போராட்டம் அம்மாவை விடுவிக்கும் வரை தொடர்ந்து நடக்கும். இன்று ஒரு நாள் அம்மா மனுவையும் தள்ளுபடி செய்துள்ளார்கள். இந்த கோர்ட்டையும் கண்டிக்கிறோம். நியாயமற்ற முறையில் தண்டனை வழங்கிய கர்நாடக அரசு கோர்ட்டை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். மதுரை மாவட்ட வணிகர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் சங்க கூட்டமைப்பு, ஹோட்டல்கள், நகைக்கடை வியாபாரிகள் சங்கம், ஜவுளி வியாபாரிகள், வெற்றிலை, மாவு, சில்லறை, பலசரக்கு, மிட்டாய் உற்பத்தியாளர்கள் சங்கம், பேக்கரி சங்கங்கள் என 38 சங்கங்களைச் சேர்ந்த அமைப்பினர் கடையடைத்து தங்களின் ஆதரவினை தெரிவித்தனர். மதுரையில் எப்பொழுதும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் கீழமாசி வீதி பகுதி கடைகள் அனைத்தும் அடைத்து வெறிச்சோடி காணப்பட்டது. மேலும் திரையரங்குகளில் காலை, மதியம் காட்சிகள் ரத்து செய்யப்பட்டன. வழக்கம் போல் உள்ளூர் பேருந்துகள், வெளியூர் பேருந்துகள், ஆட்டோக்கள் இயங்கின. சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டை ஆதரிக்க மாட்டோம் என்று ஆணித்தரமாக அறிவித்தமைக்கும் ஜிஎஸ்டி என்ற பொது வரியில் சிறு வியாபாரிகளுக்கு ஏற்படும் குறைகளை கலைந்த பிறகு தமிழகத்தில் அமல்படுத்தும் என்று ஆணித்தரமாக கூறிய முன்னாள் முதல்வர் அம்மா அவர்களுடைய இன்று ஏற்பட்டுள்ள இந்த பிரச்சனைகளுக்கு எங்களுடைய தமிழ்நாடு உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக ஆதரவித்து கடையினை அடைத்துள்ளோம். திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு அமைப்பினர் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காந்தி மார்க்கெட் வியாபாரிகள் கடைகளை அடைத்து போராட்டத்தில் பங்கேற்றனர். இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு நீதித்துறையில் அளிக்கப்பட்ட அநீதியான தீர்ப்பை கண்டித்து நேற்றைய தினம் திருச்சி மாநகர் மாவட்ட கழகத்திற்கு உள்ளடக்கிய ஸ்ரீரங்கம் பகுதி கழகத்தின் சார்பாக அறப்போராட்டம், உண்ணாவிரத அறப்போராட்டம் எழுச்சியோடு நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து திருச்சி மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக எழுச்சியோடு இன்றைய தினம் இந்த மாபெரும் அற உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. திருச்சி மாநகர் முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் அனைத்து வியாபார மக்களுடைய முழு ஒத்துழைப்போடு கடைகள் அடைக்கப்பட்டு மிகவும் நேர்மையான முறையில் அறப்போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெயலலிதா மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை 6ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டதை தொடர்ந்து அதிமுக தலைமை அலுவலகம் வெறிச்சோடி காணப்பட்டது. தமிழகத்தில் செவ்வாயன்று அறிவிக்கப்படாத கடையடைப்பு போராட்டம் நடந்த போதும் குறிப்பிடும்படியான அசம்பாவிதங்கள் எதுவும் நிகழவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.